ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 29வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆழ்மனசு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆழ்மனசை வந்து எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கிறது, அதனுடைய உண்மையான தேவை என்ன, அந்த ஆழ்மனதனுடைய உதவி கொண்டு நம்மளுடைய கர்ம பலன்கள் அதை வந்து எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னொன்று, விதின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் தெரியுமா, எல்லாமே எனக்கு எதுக்கு எடுத்தாலும் விதி பயனுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து வரங்க விதிங்க. இந்த விதி அப்படிங்கிறது உண்மையாலுமே இருக்கா? இந்த விதி அப்படிங்கிறதுக்கும் இந்த டெஸ்டிங்கு, ட்ரெயினிங்கு, கர்மம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ அதுக்கு முன்னாடி விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரியணும்ல. ஸோ இந்த செய்திகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்தது வாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தடவை முந்தின ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். வேற ஒரு ஆன்மா நம்மளுடைய உடலை ஆக்கிபை பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ இது எப்படி நடக்குது? அப்போ பேய் பிடிக்கிறது என்ன, இப்போ இது என்ன? இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ இதுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி உண்டான வீடியோவில் இருக்குது. சரி, ஸோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆழ்மனதனுடைய சக்தியை வச்சு இல்லை ஆழ்மனதனுடைய பங்களிப்பு என்ன, எதுக்கு? நம்மளுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கு, இல்லை கர்ம பலன்களை வந்து ரீபே அதை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆழ்மனதனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதான் அந்த கேள்வி கேட்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தருக்கு வந்து ஆழ்மனசு அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம ஆழ்மனசுன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த ஆன்மா வந்து நம்மளோட இந்த ஃபிசிக்கல் மைண்டு கூட சிங்காக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆழ்மனசு, சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுற ஆழ்மனசு கிடையாது, அதுக்கு பேர் சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சப்கான்ஷியஸ் அதுன்னு சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆன்மாவை சொல்லிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த ஆழ்மனசு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யார் ஒருக்கு நல்ல விழிப்பு நிலையில் இருக்கோ அவர்கள் வந்து வாழ்க்கையில் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அப்படியே மேல்நிலை போயிட்டே இருப்பாங்க. செய்யக்கூடிய காரியங்கள் வந்து எந்த விதமான தவறான காரியங்களும் செய்யாமல் நல்ல முடிவுகள் எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறத பார்த்தாலும் கூட அது அவர்களுக்கு துன்பமாக தெரியாது, அதை எளிதில் அவர்களால் கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு காலம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஏன்னா நம்மகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஒழுக்கமாக போனாலும் ஏத்தாப்பில் வரவங்க ஒழுக்கமாக இருப்பானான்னு தெரியாது. சின்ன மனசு ஒரு சலசலப்போ ஒரு சஞ்சலம் ஆகிறதுங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான். அப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த ஆழ்மனசு அப்படிங்கிறது நல்ல விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறு இழைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த தீய செயல் செய்ததுனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாவகர்மம் அப்படிங்கிறது உடனடியாக வந்துடுமா. அவங்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆகவே ஆகாதான். ஏன்னா அந்த ஆழ்மனசு வந்து எதையுமே பெண்டிங் வச்சுட்டு இருக்கிறதுக்கு விடாதான். டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த ரீபே பண்ணுறதுக்கு வந்து அந்த கர்மம் வந்து பலனாக வந்துடும். உடனே அதற்கு உண்டான அந்த பலன்களை அனுபவித்து விடுவார்கள். அதை அதோடு முடிச்சு போட்டு அடுத்து அவங்க பொழப்பாக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த பலன் அப்படிங்கிறது என்ன, நீ செஞ்ச தவறுக்கு இதுதான் செஞ்ச, அதற்கு உண்டான பலன் இதுதான், அப்போ நீ திருந்துறதுக்கு இது ஒரு வழி அப்படிங்கிறது உடனடியாக காமிச்சு கொடுத்துருமா. இந்த ஆழ் மனசு யாருக்காவது விழிப்பு நிலையில் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையோட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸோடு சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் பார்த்தோம்னா கர்ம பலன் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஏன்னா இந்த ஆழ் மனசு விழிப்பில் இல்லை, அது விழிப்பில் இருந்தால் தான் இது சரி இது தவறு இந்த மாதிரி போ, அது அங்கே போ இங்கே போய் இது பண்ணாதா அதை பண்ணுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இதெல்லாம் கூடாது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லக்கூடியதோ அத்தனை காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பாவகர்மங்களை மேலே 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 சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய பாவ வேலைகளுக்கும், அதாவது மனதளவுலையும் உடல் அளவுலையும் உணர்வுகள் எண்ணங்கள் அளவுலையும் எதுனாலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடியாக இல்லாட்டி அதை பொறுத்திருந்தாவது கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களை அனுபவித்தே தான் ஆக வேண்டுமே தவிர இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த டெஸ்ட்டு ட்ரெயினிங்கு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சோதனைகள் வந்து நம்ம வெற்றி பெறுறோமா அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பயிற்சிகளும் அதற்குண்டான சோதனைகளும். அப்போ இதெல்லாமே வந்து ஆழ்மனசு விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டெஸ்ட் இருக்கும், ஒரு ட்ரைனிங் இருக்கும், அதுக்கு உண்டான இம்யூனிட்டாக டெஸ்ட் வந்துடும். ஸோ அது பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அப்படி இந்த ஆழ்மனசு விழிப்பு நிலையில் இல்லாத ஆட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங்க்கு அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வாழ்க்கை கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா பாடம் படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா. சும்மா சாதாரண நம்ம புத்தக பாடம் படிக்கிறதுக்கே இது வாழ்க்கை பாடம், அப்போ இன்னும் கொஞ்சம் கூட கசப்பாக இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறுன்னு தெரிஞ்சாலும் அதுதான் சுகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகும்பொழுது இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது ஆழ்மனசு என்ன ஆகும்னு பார்த்துருந்தோம், அது வந்து உறக்க நிலைக்கு அது பாட்டுக்கு போயிடும். அப்போது இந்த உலக சுகங்கள் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங்குமே அவர்களுக்கு வரவே வராதான் அவர்களுடைய ஆயுட்காலம் முழுசும். ஆனால்
ஒன்றா அந்த கடைசி காலம் போகும்பொழுது அவன் திருந்து வந்துடுறீங்களா, அப்போ செம்ம மாட்டுவானுங்க. அப்படி இல்லாட்டி செத்து போயிட்டு மேலே போக வந்துடுறீங்களா, அங்கே போய் தெளிவாக மாட்டுவாங்க. அங்கே கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு பலாபலன் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு, அதனால் ஆழ் மனசு வந்து என்ன சொல்லுது, அது முடிஞ்ச அளவுக்கு விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வச்சுக்கோ, மனசை சாந்தமாக வச்சுட்டே இரு, உன்னுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறது விழிப்பு நிலைக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான வழி அப்படின்னும் சொல்லித்தராங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய கர்மம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலையும் கூட யாரோ ஒருத்தனுடைய ஃப்ரீவில்னால் அவன் வந்து தவறான ஒரு காரியத்தை செஞ்சு அதனால் நிறைய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஸோ நீதி பிரச்சனை இல்லை, அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை அனுபவிக்கணும்னு அவர்களுக்கு வந்து அந்த ஒரு நீதியே இல்லை, அவங்க அதை முடிவு பண்ணிகிட்டே வரல. இதெல்லாம் என்ன ஒரு காரியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் காலம் பார்க்குறதுக்கு அது தப்பு தான், இல்லைன்னு இல்லை, அது வந்து அநீதி இழைக்கப்படுகிறது, அதெல்லாம் உண்மை தான். எல்லா இடத்துலையும் ஃப்ரீவில் இருக்குது. நீ வந்து ஆன்ம உலகத்தில் இருந்தாலும் அதுக்கு உனக்கு ஃப்ரீவில் இருக்குது, பூமியில் வந்தனாலும் உனக்கு ஃப்ரீவில் இருக்குது. இதை வந்து யாருமே தடுக்கலாம் போகிறதில்ல, நீயா பார்த்து திருந்திக்கணும். அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள் அவர்கள்னால் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. இந்த உலகம் அப்படிங்கிறது அவர்கள் இப்போன்னு சொல்லக்கூடியது அவங்க எப்போ 1980களிலேயே சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ காலம் தாண்டி போச்சு. இந்த உலகம் வந்து இப்போது பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்திகள் தான் இங்கே நிறைய சூழ்ந்திருக்கு. அப்படிங்கக்கூடிய காரணத்தினால இங்கே உள்ளே வந்து இந்த எதிர்மறையான எண்ணங்கள் கூட பிடிக்கப்பட்ட அந்த ஆன்மாக்கள் வந்து சும்மா தறிகெட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து, அதாவது இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லா இடங்கள்லையுமே வந்து அவர்கள் தான் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நல்ல ஆன்மாக்கள் இங்கே வரும்பொழுது அவர்களால், இந்த தீய ஆன்மாக்கள்னால இவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இவர்களுமே அந்த மோசமான ஆன்மாவாக மாறக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் வந்துடுது. ஆமாம், அது அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல. அப்போ இது உனக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்குது, அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ கொஞ்சம் கூட பாதுகாப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய அமைப்பு, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. நீ வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம், உனக்கு வந்து பலம் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஒரு தேவைக்காக நீ வேண்டிக்கலாம். கண்டிப்பாக மேல்நிலை ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க உனக்கு உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஒரு இடத்தையும் தாண்டி போகிறதுக்கு உனக்கு ஏதுவான ஏற்பாடுகள் செய்து தருவார்கள். இல்லை அந்த இடம் ரொம்ப முடியலன்னா அதை புரிஞ்சு நீ தான் நடந்துக்கணும். இந்த உலகம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிறது உண்டு, அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ட்டு. அப்போது திருப்பியும் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, என்னென்னா இப்போது அதே போல் அநீதி இழைக்கிறான் ஒருத்தன், சரிங்களா, அந்த அநீதி இழைக்கிறதுனால ஒருத்தன் வந்து இறந்தும் போயிடுறான். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்து ஒரு பையனை கொன்னுடுறாங்க, ஆனால் அப்பா அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. இப்போ அந்த அப்பா அம்மாவுடைய நிலை என்ன, இது வந்து ஒரு தவறான ஒரு இதில் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க இன்றைக்கி ஆன்மாக்கள் கோவப்படுறதில்ல, பட் தொடர்ந்து ஒரே விஷயத்தை அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த உலகம் வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் கீழே வர்றீங்க. மேலேயே வந்து எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது மேல் உலகத்தில் இருக்கும் பொழுது நடக்கும், வேகமாக நடக்காது. எக்ஸப்ட் ரேர் கேசஸில் அங்கேயும் வேகமாக நடக்கும், பட் ரேர் கேசஸில். ஸோ ஜென்ரலான டேர்மில் வந்து வேகமாக போக போகிறதில்ல. ஏன்னா அங்கே துன்பமே கிடையாது. மேல்நிலையில் 5வது படிநிலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் வேகமாக நடக்கணுங்கிற அந்த ஒரு காரியத்திற்காகத்தான் நீங்கள் கீழே வர்றீங்க. கீழே பூமி எப்படி இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது மேலேயே நீங்களும் பார்த்து உங்களுடைய அந்த தலைவரான அந்த ஹை குட் சோல்கிட்ட வந்து பேசி, உங்களுடைய அந்த படிநிலையில் இருக்கக்கூடிய 3 வேறு உயர் ஆன்மாக்கள்கிட்டையும் பேசி எல்லாம் ஒரு கலந்த ஆலோசனை பண்ணிவிட்டு அத்தனை விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கீழே வரீங்க. தெரிஞ்சு தான் வர்றீங்க. இங்கே வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நான் மாறுவதற்கே உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் கீழே வரீங்க. அதனால் நையன் அதையவே பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பயணம் இல்லை. இந்த இடம் அப்படி தான் இருக்குது. நீ தான் பார்த்து நடந்துக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருத்தன் கொலை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இல்லை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோமே, தற்காப்பின் எண்ணத்தில் அந்த கொலை பண்ண வரவனை இவன் கொலை பண்ணுறான். தற்காப்பிற்காக பேசி பார்க்குறான், முடியல. ஏதோ தடுத்து பார்க்குறான், முடியல. தப்பிச்சு போகிற பார்க்குறான், முடியல. ஸோ முடியாத ஒரு கட்டத்தில் தன்னுடைய தற்காப்புக்காக ஒருத்தன் கொலை பண்ணுறான். அவனுக்கு பாவம் வந்து சேருவது இல்லை.
சரிங்களா. அது அவனுக்கு பாவம் சேருவது இல்லை. ஆனால் இந்த கொலை பண்ணுறதுக்கு போனானோ இல்லை தற்காக்கிறதுக்கு பார்த்து அவனால் முடியல, இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை கொன்னுட்டான், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவர்கள் எல்லாமே அடி நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ் 1வது படிநிலைக்கு போய் இந்த ஒரு சமமிடம்னு சொல்லக்கூடிய அந்த 4வது படிநிலை இருக்கும்ல, கஷ்டம் ரெண்டுமே இருக்கும், இன்பம் துன்பம் 2 இருக்கக்கூடிய அந்த நிலை, அங்கே வர்றதுக்கே அவனுக்கு வந்து பல 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 பிறப்புகளும் பல 100 இல்லை 1000 ஆண்டுகள் ஆகி போயிடுமா. அதனால் அந்த ஒரு காரியத்தை அவனுக்கு தண்டனை உண்டு. அதை நினச்சி நீ அதை வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அவனுக்கு தண்டனை உண்டு. உன் கண்ணு முன்னாடி அவன் சந்தோஷமாக இருக்கானேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. நீ வந்து இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ அமைதியை இரு. உன்னுடைய அவங்க ஒன்றும் திடீர்னு வந்து மேஜிக் மாதிரி நம்ம லைஃப் அப்படி மாற்றி கொடுக்கறது இல்லை. உன்னுடைய மனதளவில் உன்னுடைய துன்பங்கள்லேருந்து நீ விடுபட்டு வெளியே வருவதற்கு மேல்நிலை ஆண்மக்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே அந்த ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காவலாளிகள் இருப்பாங்கள்ல, அவர்கள் வருவாங்க, நம்மளுடைய மேல்நிலை ஆண்மக்கள் வருவாங்க. ஸோ அவர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போவதற்குண்டான அந்த மனோதிடம் மனோபலம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது